இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையின் இரு தூண்களை பற்றி விழாவெடுக்கின்றோம். இந்த விழாவானது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விழா. ஏனென்றால் பேதுரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கின்றவர், ரொம்ப படித்தவர் இல்லை, சாதாரண ஒரு மனிதர். ஆனால் பவுலடிகளார் மிகவும் படித்தவர். கமாலியல் என்ற ஒரு போதரின் கீழே இருந்து அவர் கற்றுக்கொண்டார். மிகவும் படித்தவர். திருச்சபையை நாம் பார்க்கிற நிறைய புனிதர்கள் மிகவும் படித்தவர்கள். சாதாரண புனிதரை பார்க்கிறோம். ஜான் மரிய வியானி, ஜோசப் குப்பத்தினோ. ஜான் மரிய வியானி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் பொழுது வெறும் அந்த ஜெபமாலை மட்டும் சொல்ல தெரியும். எங்கேயாவது ஒரு மூலையில் போடலான்னு நினச்சிருக்கும் போது எங்கே ஆர்ஸ் என்ற ஒரு இடத்துல போட்ட பிறகு அங்கே இருந்து மக்களுக்கு தெரிய வருது. ரெண்டாவது இந்த ஜோசப் குப்பத்தினோ, இந்த பிரான்சிஸ்கன் செயின்ட், ரொம்ப ஒன்றும் தெரியாது. அவங்க மாமா சுப்பீரியராக இருந்தார். அவங்க அம்மா எப்படியாவது இவனை சிம்னேரில் கொண்டு போட்டு ஏதாவது ஒரு வழியில் ஒன்றுமே உதவாதுன்னு சொல்லிட்டு சிம்னேரில் போட்டாங்க. அங்கே சிம்னேரில் இருக்கும் பொழுது அவர் அங்கேயே நிறைய எல்லாமே அவருக்கு எதிராக தான் நடக்குது. இப்போ அவரை அந்த இது கான்வென்ட்டை பார்க்குறது அப்படின்னா அந்த ப்ரையர்ஸ் இருக்க ப்ரையரியை பார்க்குறதுக்கு விக்கர் ஜென்ரல் வர்றாரு. விக்கர் ஜென்ரல் வரும்போது சாதாரண இந்த ஜோசப் குப்பத்தின புனிதர் என்ன செய்யறான்னு சொன்னால் அங்கேயே உட்காந்து இந்த ஆடு மாடு பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பேச்சு, அவருடைய அப்ரோச் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ சொன்னார், போகும்போது இந்த இவரை எப்படியாவது குருவாக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் போனால் பார்க்கலாம். இந்த அவருடைய ஜோசப் குப்பத்தின இப்போ ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னோன்னா அவர் எப்படியோ இவங்க அவர் ஜென்ரல் சொல்லிட்டாரு, விக்கர் ஜென்ரல் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே லூக்கா 15, ஒரு ஆயன் 100 ஆடு வைத்திருந்து 99 ஆடில் ஒரு ஆடு தவறி விட்டால் இந்த ஒரு வசனம், அந்த இது மட்டும்தான் தெரியும். அவர் போகிறாரு. அங்கே போகும்போது கேட்குறாங்க கேள்வி. இவர் எல்லாத்துமே முழிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது இந்த வசனம் தான் வருது. அவருக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். இப்போ கடைசியில் அவர் குருவான பிறகு அவர் மாசெல்லாம் வைக்கும் பொழுது அவர் அப்படியே மேலே போயிட்டு இருப்பார். நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. எலவேஷன் சொல்லுவாங்க. மேலே போயிருப்பார். ஜெபம் பண்ணும்போது மேலே போயிட்டே இருப்பார். அந்த அளவு புனிதத்தன்மை வாழ்ந்தவர். பேதுரு சொல்லுவாங்க, பேதுரு நடந்து போகின்ற பொழுது அவருடைய நிழல் பட்டால் கூட நிறைய பேர் குணமடைஞ்சாங்க. பேய் பிடிச்சவங்க, நோயில் வாழ்ந்தாங்க, எல்லாரும் வரிசையாக வச்சுட்டு இருப்பாங்களாம் ரோட்டு பக்கத்தில். அவர் தொட வேணாமா, அந்த நிழல் படும்போது, திருத்துவர் பணி 5:15 சொல்லு, அவர் நிழல் படுமாறு அவர்கள் எல்லாரும் நோயாளிகள்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. அந்த அளவு வல்லமை, புனிதத்தன்மை, அவர்கள் புனிதத்தோடு வாழ்ந்தார்கள். ரெண்டுமே பார்க்கின்றோம் நம்முடைய திருச்சபையில். நிறைய பேர் நம்ம நினைப்போம், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு படிக்கலை, எனக்கு கடவுளை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை யோசிப்போம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய புனிதல் கற்றுத்தருவது என்னென்றால், படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி எல்லோருமே புனிதராகலாம், புனிதத்தன்மை அடையலாம். அதற்கு படிப்பு தடையல்ல, மாறாக நம்முடைய உள்ளந்தான் தடையாக இருக்கு. இரண்டாவது நாம் பார்ப்பது என்றால், பவுல் புற இனத்தாருக்கு போதித்து கொண்டே இருக்கின்றார். பவுலடியார் ரொம்ப என்ன சொல்றேன்னு சொன்னால், அவர் தான் இந்த கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்கியவர் என்று சொன்னால் ஃபவுண்டர் யாருன்னு சொன்னால் அது பவுலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு மக்களுக்கு போதிச்சார். மார்க்கெட்டு, பெரிய இந்த கோயில், ஏதாவது எங்கே எல்லாம் மக்கள் கூட்டம் இருக்க அங்கே எல்லாம் போய் போதிச்சுட்டே இருப்பார். ஆனால் பேதுரு ஆனவர் யூத மக்களுக்கு என்றே அவர் போதித்து கொண்டே இருந்தார். யூத மக்களுக்கு தான் அவருடைய இறை வார்த்தை போதிப்பதுன்னு சொல்லிட்டு அவருடைய வருது. பவுலடியார் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இறை வார்த்தையை போதித்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய போதனை கேட்டு தான் நிறைய பேர் அவர் இதை கேட்டு எங்கெல்லாம் போயிட்டு அவர் வார்த்தையை போதிச்சு எங்கேயாவது ஒருத்தர் பார்த்துட்டு இவரை கிறிஸ்தவ நான் மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு யோசிப்பார். நான் மெகாலயில் இருக்கும்போது ஒரு ஃபாதர், அவர் பேர் ஸ்னீ, ஃபாதர் ஸ்னீ பெரிய ரொம்ப வயசானவர். அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க. அவரை பற்றி நிறைய கதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப படித்தவர், ஹீப்ரு, கிரேக்கு, எப்ரேய மொழி எல்லாம் தெரிஞ்சவர். அவர் அந்த மக்களுக்காக வேண்டி நிறைய அந்த பைபிள் புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. ஆனால் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அவர் ஒரு காரில் அல்லது ஆட்டோவில் பயணம் செஞ்சுனா அவர் இறங்குது முன்னாடி அந்த ஆட்டோ டிரைவர் பேப்டிசம் வாங்கியிருப்பாராம், ஞானஸ்நானம் பெற்றிருப்பாராம். அந்த மெகாலயா மாநிலத்தில் காசின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க. அந்த மதத்தில் நிறைய பேரை மனம் மாற்றினவர் இந்த ஃபாதர்.
அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த பேதுரும் அதே போல தான். இந்த பவுல் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சென்று மக்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவித்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே போனார். மக்களுக்கு எங்கெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது சொல்லிக்கொண்டே போயிட்டு இருந்தார். மூன்றாவது நாம் பார்ப்பது என்னவென்றால், தார்சீஸ் நகரத்தில் ரோமைய குடிமகன் யார்? பவுலடிகள் மிகவும் சிறந்த ஒரு இதை கொண்டவர். ஆனால் பேதுரு சாதா கலிலிய பகுதியை சார்ந்தவர். திருச்சபையிலே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லோருக்கும் இங்கே இடம் உண்டு. பணக்காரர்கள் மட்டும்தான் இங்கே இடம் இருக்குன்னு இல்லை, உயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்குன்னு இல்லை. எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடம்தான் நம்முடைய ஆலயம், நம்முடைய திருச்சபை. எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றவர். கிறிஸ்துவை எல்லா மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு இடம்தான் இந்த திருச்சபை. ஒரு முறை ஒரு அம்மா ரொம்ப இது அசிங்கமாக அப்படி துணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிள்ளைங்களும் ரொம்ப இதாக கோயிலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் போயிட்டு சொன்னாங்க, அந்த பார்த்துட்டு போய், ஏன் இந்த அம்மா வர்றாங்க, வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. எல்லாமே எலிட், அந்த பாரிஸில் வரவங்க எல்லாருமே எலிட். இப்போ அந்த அம்மா இது போயிட்டு அந்த ஃபாதர் தயங்கி சொல்கிறாரு, ஏம்மா இங்கே பூசைக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எந்தாவது கோயில் பக்கத்தில் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு இங்கே நீங்கள் இடம் தரலைன்னா நான் எங்கே போவேன்? கிறிஸ்து வாழ்கின்ற இடத்திலே எனக்கு இடம் தெரியல, நான் வேறு எங்கு செல்வேன் என்று அந்த வார்த்தை அந்த குருவானர் மாற்றியது. அப்போ எல்லாரும் எதிராக இருந்தால் அவர் அந்த சகோதரியை அனுமதித்தார். இதுதான் நம்முடைய திருச்சபை. எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடம்தான் நம்முடைய திருச்சபை. எல்லோருக்கும் இடம் உண்டு. பாவியாக இருந்தாலும் சரி, எல்லாம் செஞ்சு புனிதர்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு இடம்தான் நம்முடைய திருச்சபை. அதை தான் இவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நான்காவது நாம் பார்க்கிறது என்றால், பவுலடிகளார் இயேசுவை பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருப்பார், பார்த்ததில்லை. ஆனால் பேதுரு 3 வருடம் இயேசுவோடு இருந்து வாழ்ந்து அவருடைய போதனையை கேட்டு வாழ்ந்தவர். 2 பேருக்கும் ஒரே தொடர்பு. 2 பேரும் தங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள். ரெடம்ஷன் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. அந்த மூவி பார்க்கும்போது நீரோ மன்னன் அவர்கிட்ட கேட்பார், சாகுற முன்னாடி பீட்டர் த ரிடம்ஷன், நீங்கள் டைம் இருக்குது, நிறைய பேருக்கு பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது கடைசியில் நீரோ மன்னன் கிறிஸ்துவ கொலை செஞ்சுட்டு இருப்பார். கடைசியாக இந்த பேதுரு அவர் முன்னாடி கொண்டு கொலை செய்கிறத கொண்டு வருவாங்க. அப்போ அந்த நீரோ மன்னன் கேட்பான், நான் நல்லவனாக இருக்கிறதுனால உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், உனக்கு கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு கேட்பார். கேட்கும்போது பவுலடியார் இது பேதுரு சொல்லுவார், நீங்கள் நல்லவராக இருக்கிறதுனால நான் ஒரு வாய்ப்பு கேட்குறேன். என் தலைவர், என்னுடைய குரு சிலுவையில் அறையப்பட்டார், அதே போல நான் மரிப்பதற்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்வார். சரி, நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு அவர் தலைகீழாக அறைந்து அவரை கொலை செய்வார்கள். பவுலடிகளை தலை வெட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவார். 2 பேருமே கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற துன்பங்கள், இகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் பிறருக்கு சாட்சியாக மாறும். ஆமீன்.